அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரோட் ப்ராஜெக்டோட மேப் வியூ பார்த்துடலாம். இந்த ரோடு வந்து பெருங்கலுத்தூரில் தொடங்கி ராஜகீழ்ப்பாக்கத்தில் முடியுது. ஜிஎஸ்டி ரோடையும் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோடாக தான் இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து அமைக்கிறாங்க. பெருங்கலுத்தூரில் எக்ஸாக்டாக ஈஸ்ட் சைடில் டுவர்ட்ஸ் சதானந்தபுரம் போகிற டைரெக்ஷனில் அந்த பகுதியில் தான் இந்த ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பெருங்கலுத்தூர்லேருந்து சதானந்தபுரம் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வர அந்த பகுதி சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்னும் ரோடு ஒர்க் வந்து முடியல. சதானந்தபுரம் தாண்டின பிறகு அம்பேத்கர் நகர் பகுதி வரைக்கும் சுமார் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. 4 வழி சாலையை அமைச்சிருக்காங்க, 2 பக்கமும் நடுவில் மீடியனோட. அதே மாதிரி அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் ராஜகீழ்ப்பாக்கத்தில் கனெக்ட் ஆகிற அந்த பகுதியில் இன்னும் ரோடு ஒர்க் வந்து முடியல. நடுவு பகுதியில் மட்டும்தான் வந்து ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த டைரெக்ஷன் தாங்க பெருங்கலுத்தூர்லேருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடியணும். லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த மரங்கள்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான நிலத்தை வந்து கையகப்படுத்த வேலை முடிஞ்ச பிறகு தான் ரோடு வந்து அகலப்படுத்துகிற பணிகளை வந்து தொடங்குவாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை ரீசெண்டாக வந்து தொடங்கிட்டாங்கன்னு பத்திரிகை நியூஸில் வந்திருக்கு. இதுதாங்க சதானந்தபுரம். எக்ஸாக்டாக இந்த பகுதியிலேருந்து அம்பேத்கர் நகர் பகுதி வரைக்கும் ரோடு ஒர்க் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. இந்த ரோடு ஒர்க் முடிஞ்ச அந்த பகுதி வந்து சுமார் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதாவது இந்த ரோட் ப்ராஜெக்டோட மொத்த நீளம் வந்து 9.3 கிலோமீட்டர். அதில் தோராயமாக ஒரு 6.5-7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரோடெலாம் வந்து தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு தான். இந்த ப்ளூ கலரில் பார்க்குற இந்த லைன்லாம் வந்து ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து மப்பேடு ஜங்ஷன். இங்கேருந்து எக்ஸாக்டாக அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. சதானந்தபுரத்துலேருந்து அம்பேத்கர் நகர் பகுதி வரைக்கும். அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து ராஜகீழ்ப்பாக்கம் வரைக்கும் சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இந்த கடைசி பகுதி மட்டும்தான் இன்னும் ரோடு ஒர்க் வந்து முடிக்கலை. அதுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னும் சில பகுதியில் முடிக்கலை. இதுதாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப். நீங்கள் பார்க்குற இந்த ஏரோ மார்க் தான் டுவர்ட்ஸ் ராஜகீழ்ப்பாக்கத்தில் போய் முடியணும். இந்த கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் ரோடு ஒர்க் வந்து இன்னும் முடியல. இந்த கடைசி 1 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா ராஜகீழ்ப்பாக்கத்தோட கனெக்ட் ஆகிடும். லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த ஏரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் கேம்ப் ரோடு சிக்னல் ஜங்ஷனில் போய் கனெக்ட் ஆகும். எக்ஸாக்டாக கேம்ப் ரோடு சிக்னல்லேருந்து இந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் ஒரு 800-900 மீட்டர் தூரம் தான் இருக்கும். வேளச்சேரி பள்ளிக்கரணையிலேருந்து வர வாகனங்கள் கேம்ப் ரோட் சிக்னலில் லெஃப்ட் எடுத்து இந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நிறைய வாகனங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் ரோடு ஒர்க் வந்து முடியணும். அதே மாதிரி பெருங்கலுத்தூர்லேருந்து அந்த சதானந்தபுரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி அந்த பகுதியிலையும் சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. தற்போதைக்கு இதுதாங்க நிலைமை இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இப்போது அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து பெருங்கலுத்தூர் சதானந்தபுரம் வரைக்கும் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. அதோட லைவ் வீடியோ இப்போ பார்க்கலாம். இதுதாங்க அம்பேத்கர் நகர். எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும் தான் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது 2 பக்கமும் 4 வழி சாலை பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு தாங்க டுவர்ட்ஸ் ராஜகீழ்ப்பாக்கம் டைரக்ஷன். ஸோ இந்த பகுதியில் தான் இன்னும் ரோடு ஒர்க் வந்து தொடங்கலை. நீங்கள் பார்க்கலாம், வீடுலாம் இடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் தான் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. அதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னும் சில வீடுகள் வந்து இடிக்கலன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த பகுதி ஆட்டோ ஓட்டுற டிரைவர் அன்னைக்கில் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, சில வீட்டு உரிமையாளர் கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க மாதிரி சொன்னார். அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோப் அந்த லீகல் இஷ்யூலாம் சால்வ் ஆகி இந்த கடைசி ஒரு கிலோமீட்டர் ரோடு ஒர்க் வந்து கூடிய சீக்கிரம் தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். அநேகமாக இந்த ராஜகீழ்ப்பாக்கம் ஏரிக்கரை பக்கத்தில் தான் இந்த ரோடு ஒர்க் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்டில் இருக்கிற ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப் அந்த பகுதியில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ரோட் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு, அதாவது பள்ளிக்கரணை வேளச்சேரி அந்த பகுதியிலேருந்து வரவங்க டைரெக்டாக ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப் அந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்து இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வழியாக டைரெக்டாக பெருங்கலுத்தூர் அதாவது ஜிஎஸ்டி ரோடு ரீச் பண்ணலாம். ஈஸ்ட் தாம்பரம் போகாமலே இந்த ரோடு பயன்படுத்தி ரீச் பண்ண முடியும்.
இப்போ அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து சதானந்தபுரம் வரைக்கும் இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. 2 பக்கமும் 4 வழி சாலை அமைச்சிருக்காங்க. அந்த ரோட்டில் பயணம் செய்கிற காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரோட் ப்ராஜெக்டோட மொத்த நீளம் வந்து 9.3 கிலோமீட்டர். அதில் தோராயமாக சுமார் ஒரு 6.5லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து சதானந்தபுரம் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி முன்னாடி வரைக்கும் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த ரோட்டில் பயணம் செய்கிற காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது அம்பேத்கர் நகர்லேருந்து டுவர்ட்ஸ் பெருங்கல்தூர் டைரெக்ஷனில் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடில் தான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ரோடு வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அகரம் மெயின் ரோடு தான். அதாவது கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து மப்பேடு சிக்னல் வழியாக போகிற அகரம் மெயின் ரோடு தான் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் நகர்லேருந்து மப்பேடு சிக்னல் வரைக்கும். மப்பேடு சிக்னல்லேருந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு ரைட் டைரெக்ஷனை திரும்பி டுவர்ட்ஸ் சதானந்தபுரம் வழியாக போயிடும். அகரம் மெயின் ரோடு வந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் போயிடும். ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் தாங்க பாரத் யூனிவர்சிட்டி. மப்பேடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து ரைட் டைரெக்ஷனை திரும்பி டுவர்ட்ஸ் சதானந்தபுரம் வழியாக பெருங்கலத்தூர் போகும். லெஃப்ட் சைடில் போகிற ரோடு வந்து அகரம் மெயின் ரோடு கோயிலஞ்சேரி போகும். சதானந்தபுரம் பகுதியை ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும் தான் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து சதானந்தபுரம் வரைக்கும். அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து தோராயமாக இந்த சதானந்தபுரம் பகுதி வரைக்கும் சுமார் ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து பெருங்கல்தூர் ஃப்ளைஓவர் அந்த டவுன் ரேம்ப் காந்தி ரோடு வழியாக வர அந்த ரோடு வரைக்கும் இன்னும் வந்து ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரோடுக்கு பக்கத்தே தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது வனத்துறைக்கு சொந்தமான அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு.
இந்த இடத்த வந்து கையகப்படுத்துகிற வேலைகள் முடிஞ்ச பிறகு தான் இந்த ரோடை வந்து அகலப்படுத்துவாங்க. இங்கேருந்து பெருங்கத்தூர் ஃப்ளைஓவர் டவுன் ரேம்ப் வரைக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே தான் இருக்கும். நான் வந்து தோராயமாக தான் சொல்கிறேன். இந்த கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் ரோடு அகலப்படுத்துகிற பணிகள் வந்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரோடு ஒர்க் வந்து முடிஞ்சிடும் பெருங்கத்தூர் டைரெக்ஷனில். இங்கே லெஃப்ட் சைடில் பார்க்குற மரங்கள்லாம் வந்து வனத்துறைக்கு சொந்தமான மரங்கள் தான். இந்த இடம் தான் வந்து கையகப்படுத்தணும். இப்போ பெருங்கல்தூர் ரீச் பண்ணிட்டோம். தற்போதைக்கு பெருங்கல்தூர் ஃப்ளைஓவருக்கான டவுன் ரேம்ப் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. அந்த டவுன் ரேம்ப் ஏன் ரொம்ப நாளாக வந்து டிலே ஆச்சுன்னா, அந்த டவுன் ரேம்ப் அமைக்கிற அந்த பகுதியில் பழைய இபி சப்ஸ்டேஷன் வந்து இருந்தது. அந்த சப்ஸ்டேஷனை இப்போ வேறு இடத்துக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க. இப்போ அந்த இபி சப்ஸ்டேஷனை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ இடம் காலியாக இருக்குது. அது இல்லாமல் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் சுமார் ஒரு 100லேருந்து 200 மீட்டர் கையகப்படுத்தியிருக்காங்க இந்த பெருங்கத்தூர் ஃப்ளைஓவர் டவுன் ரேம்ப் அமைப்பதற்காக. அது இல்லாமல் ஆக்சஸோடு அமைப்பாங்க. இப்போ வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து நடக்குது. மேபி நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற இந்த டைமில் இன்னும் வேலைகள் கொஞ்சம் முடிஞ்சிருக்கலாம். இப்போதைக்கு முதற்கட்டமாக பெருங்கத்தூர் ஃப்ளைஓவருக்கான அந்த டவுன் ரேம்ப் அமைக்கிற பணிகள் தொடங்கிடுவாங்க. தூரத்தில் நீங்கள் பார்க்கலாம் பெருங்கத்தூர் ஃப்ளைஓவர் டவுன் ரேம்ப் அமைக்கிற பணிகள் கூடிய விரைவில் தொடங்கிடுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து சதாநாதபுரம் வரைக்கும் ஒன்ஸ் அந்த வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை வந்து கையகப்படுத்தின பிறகு இந்த கடைசி ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் நகர்லேருந்து ராஜகீழ்ப்பாக்கம் அந்த கடைசி 1 கிலோமீட்டர் தூரமும் ரோடு ஒர்க் வந்து முடிக்கணும். இடைப்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து சதாநாதபுரம் வரைக்கும் தான் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. இதுதாங்க இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட். ரொம்ப நாளாக இந்த ரோட் ப்ராஜெக்ட் ஒர்க் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக பண்ணியாச்சு. நான் சொன்ன தகவல் தாண்டி உங்களுக்கு கூடுதலான ஏதாவது அண்மை தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோட் ப்ராஜெக்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நன்றி, வணக்கம்.